வெற்றிக்கனி பறிக்க பணியாற்ற வேண்டும். தேமுதிக, அதிமுக மற்றும் கூட்டணி தொண்டர்களுக்கு கேப்டன் வேண்டுகோள். காங்கிரஸ் மோதல் தொடர்கிறது. வேட்பாளர் மாற்றத்தை எதிர்த்து ஜே.கே. வாசன் உருவபொம்மை எரிப்பு. கிரிக்கெட் போட்டியை காண பாகிஸ்தான் தலைவர்களுக்கு பிரதமர் அழைப்பு. அதிபர் சர்தாரி வரவேற்பு. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். இன்னும் சற்று நேரத்தில் மனு தாக்கல் முடிவடையும். வணக்கம். விரிவான செய்திகள். தேர்தலில் வெற்றிக்கனியை பறிக்க தேமுதிக, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் விழிப்புடன் பணியாற்றுமாறு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று பொன்னேரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பொன் ராஜாவை ஆதரித்து கேப்டன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், குறுகிய காலத்தில் தேர்தல் வந்துள்ளது. தேர்தல் நடைபெறவும் போதிய கால அவகாசம் இல்லாத நிலையில் நமது கூட்டணி தோழர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த தேர்தலில் ஊழல் கட்சியான திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதன் மூலம் தமிழகம் நலம் பெறும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டார். மாதாவரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மூர்த்தியை ஆதரித்து கேப்டன் பிரச்சாரம் செய்தார். கலைஞரின் வீடா அல்லது தமிழ்நாடா என்ற கேள்விக்கு விடையளிக்கும் நாள் ஏப்ரல் 13 என்று விஜயகாந்த் குறிப்பிட்டார். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் திமுக அமைச்சர் ராசா 1,76,00,000 ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்துள்ளார். இது மக்களின் பணம். இப்படிப்பட்ட கும்பலை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திமுகவினர் அளிக்கும் பணத்தை வாங்கிக் கொண்டு யாரும் சுயமரியாதை இழந்துவிடக்கூடாது என்று கேப்டன் கேட்டுக் கொண்டார். லஞ்ச ஊழல் ஆட்சியை அகற்றி தமிழகம் நல்வாழ்வு பெற தேமுதிக, அதிமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களை தமிழக மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். திருத்தணி காங்கிரஸ் வேட்பாளர் சதா சிவலிங்கத்தை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ப. சிதம்பரம் ஆதரவாளர்கள் ஜே.கே. வாசனின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். திருத்தணி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக சிதம்பரத்தின் ஆதரவாளர் சதா சிவலிங்கம் அறிவிக்கப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போதைய எம்எல்ஏவும் வாசனின் தீவிர ஆதரவாளருமான ராமன் போர்க்கொடி தூக்கினார். இந்த நிலையில் திருத்தணி தொகுதி வேட்பாளர் சதா சிவலிங்கம் திடீரென மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக தற்போதைய எம்எல்ஏ ராமன் வேட்பாளராக நேற்று அறிவிக்கப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த சிதம்பரம் மற்றும் தங்கபாலுவின் ஆதரவாளர்கள் வாசனின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளர் தங்கபாலுவின் மனைவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் வலுத்துள்ள நிலையில் திருத்தணி வேட்பாளருக்கும் தற்போது எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொழிற்சங்க பேரவையின் மாநில செயலாளராக இருந்த தளபதி முருகேசன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்படுவதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொழிற்சங்க மாநில செயலாளராக தளபதி முருகேசன் இருந்து வந்தார். இந்நிலையில் அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக கேப்டன் விஜயகாந்த் இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொழிற்சங்க பேரவையின் மாநில செயலாளராக இருந்த தளபதி முருகேசன் கட்சி கட்டுப்பாடுகளை மீறி கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட காரணத்தால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பேரவை செயலாளர் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் இன்று முதல் நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். மேலும் அவருடன் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்கள் யாரும் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் கேப்டன் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் இடையே மொகாலியில் நடைபெறும் அரையிறுதிப் போட்டியை காண இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பாகிஸ்தான் அதிபர் மற்றும் பிரதமருக்கு அழைப்பு விடுத்ததை அந்நாடு வரவேற்றுள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா இடையே நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இதையடுத்து வருகிற புதன்கிழமை மொகாலியில் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய அணிகளுக்கு இடையே அரையிறுதி ஆட்டம் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியை காண பிரதமர் மன்மோகன் செல்கிறார்.
மும்பை தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக இந்த ஆட்டம் கருதப்படுவதால் அப்போட்டியை காண பாகிஸ்தான் அதிபர் ஜர்தாரிக்கும் பிரதமர் யூசுப் ரசா கிலானிக்கும் பிரதமர் அழைப்பு நேற்று விடுத்திருந்தார். பிரதமரின் இந்த அழைப்புக்கு பாகிஸ்தான் அரசு வரவேற்று நன்றி தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாளாகும். மனு தாக்கல் செய்ய இன்னும் 2 மணிக்கும் குறைவான நேரமே உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை சுமார் 2401 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நேற்று தமிழகத்தில் 892 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். சென்னை மாவட்டத்தில் 68 பேரும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 30 பேரும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 22 பேரும் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுவை வாபஸ் பெற இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள். வேட்புமனுவை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் எஞ்சிய வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்யக்கூடும் என்றும், வேட்புமனு தாக்கல் இன்று பிற்பகல் 3 மணியுடன் முடிவடையும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திருச்சி மணப்பாறையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தேமுதிக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் திருச்சி லால்குடி தொகுதி தேமுதிக வேட்பாளர் செந்தூரேஸ்வரன், திருவரம்பூர் தொகுதி வேட்பாளர் செந்தில்குமார் மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் ஆகியோரை அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் அதிமுக தேமுதிக கூட்டணியை ஆதரித்து வாக்களிக்குமாறு செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டார். சென்னையில் நாளை நடைபெறுவதாக இருந்த வழக்கறிஞர் தகுதி தேர்வை இந்திய பார் கவுன்சில் ஒத்திவைத்துள்ளது. வழக்கறிஞர் பட்டய படிப்பு படித்தவர்கள் பார் கவுன்சிலில் உறுப்பினர்களாக ஆவதற்கு தகுதி தேர்வு எழுத வேண்டும். இந்நிலையில் அதற்கான தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியே நடப்பதாக இருந்தது. ஆனால் தகுதி தேர்வை மாணவர்கள் அனைவரும் புறக்கணித்ததால் மார்ச் 27ஆம் தேதிக்கு தேர்வை ஒத்திவைப்பதாக இந்திய பார் கவுன்சில் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை அடுத்து தகுதி தேர்வை மீண்டும் ஒத்திவைக்குமாறு தமிழக அரசு பார் கவுன்சிலுக்கு கோரிக்கை விடுத்தது. அரசின் கோரிக்கையை ஏற்ற இந்திய பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள் தகுதி தேர்வை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.